Okay friends, welcome back to Eden Speak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நம்பர் 24, வேர் டு யூஸ் வித் ப்ரிப்போசிஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். A dream without map is like a path without light. கனவுகளின் நிழல் நிஜமாவதில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். வித்னா உடன். இந்த உடன்ன்ற வார்த்தை தமிழ் எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் மோஸ்ட்லி வித் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பர்சன்ஸ் கூட வித் ஃப்ரெண்ட்ஸ், வித் பேரண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸுடன், வித் பென், வித் ஸ்டிக்கு, வித் புக்கு, எமோஷன்ஸ் கூட வித் ஹாப்பினஸ், வித் ஃபியர், அப்புறம் நேச்சரோட வித் ட்ரீஸ், வித் வேவ்ஸ், அப்புறம் ஹோப்ஸ், டிசையர்ஸ், வித் கான்ஃபிடென்ஸ், கேட்ஜெட்ஸ் பார்த்திங்கன்னா வித் டிவி, வித் சிசி கேமரா, அதே போல் வந்து நீட்ஸ், நெசசிட்டிஸ், வித் பெஸ்ட்டு, வித் வர்ஸ்ட்டு, ரெக்வஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வித் அஸ், வித் மீ, வித் பேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் உடன் இல்லை கூட இந்த ரெண்டு வார்த்தைகள் வரக்கூடிய இடத்துல தமிழில் நீங்கள் வித் யூஸ் பண்ண முடியும். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக இந்த வித் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நாம் இப்போ பார்க்கலாம். அவன் அவனுடைய நண்பனுடன் விளையாடுகிறான். அவன் ஹீ அவனுடைய நண்பனுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் இஸ் ஃப்ரெண்ட். விளையாடுகிறான் இஸ் பிளேயிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக மாற்றினீங்கன்னா ஹீ இஸ் பிளேயிங் வித் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். அவர்கள் தே மகிழ்ச்சியுடன் வித் ஹாப்பினஸ் வாழ்கிறார்கள் ஆர் லிவிங். ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா தே ஆர் லிவிங் வித் ஹாப்பினஸ். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களுடன் வருவேன். நான் ஐ எல்லா கேள்விகளுக்கும் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ், பதில்களுடன் வித் ஆன்சர்ஸ், வருவேன் வெல்கம். ஓகே, ஃபியூச்சர் சிம்பிள். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ஐ வில் கம் வித் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடு 3 படுக்கை அறைகளுடன் கட்டப்படுகிறது. இந்த வீடு திஸ் ஹவுஸ் 3 படுக்கை அறைகளுடன் அப்படின்ற போது வித் 3 bedrooms கட்டப்படுகிறது இஸ் பீயிங் பில்ட். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் போடும்போது திஸ் ஹவுஸ் இஸ் பீயிங் பில்ட் வித் 3 bedrooms. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பொறுப்புடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை யுவர் லைஃப் பொறுப்புடன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி வாழுங்கள் லிவ். இது ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருது, வர்பில் ஆரம்பிக்குது. ஸோ லிவ் யுவர் லைஃப் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தாமதத்திற்கு தயவு செய்து எங்களுடன் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த தாமதத்திற்கு ஃபார் திஸ் டிலே, தயவு செய்து ப்ளீஸ், எங்களுடன் பொறுத்து கொள்ளுங்கள், எங்களுடன் அப்படின்ற போது பேர் வித் அஸ். ஸோ சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பேர் வித் அஸ் ஃபார் திஸ் டிலே. நாங்கள் நம்பிக்கையுடன் வெற்றிக்காக காத்திருக்கிறோம். நாங்கள்னா வி, நம்பிக்கையுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் ஹோப்ஸ், வெற்றிக்காக ஃபார் சக்ஸஸ் காத்திருக்கிறோம் ஆர் வெயிட்டிங். ஸோ சப்ஜெக்ட் வெர்பாக மாற்றினீங்கன்னா வி ஆர் வெயிட்டிங் வித் ஹோப்ஸ் ஃபார் சக்ஸஸ். நாங்கள் நம்பிக்கையுடன் வெற்றிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்த்துக்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் யுவர் விஷஸ். நான் ஐ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா ஐ ஆம் ஹாப்பி. ஸோ சப்ஜெக்ட் வெர்பாக மாற்றும் போது I am happy with your wishes. I am happy with your wishes. நான் உங்களுடன் பேச வேண்டும். நான் ஐ உங்களுடன் வித் யூ பேச வேண்டும் want to speak. சப்ஜெக்ட் வெர்பாக மாற்றும் போது I want to speak with you. நான் உங்களுடன் பேச வேண்டும். I want to speak with you. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வித் இஸ் ஆல்சோ யூஸ்ட் வித் திஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸில் கூட நீங்கள் வித் யூஸ் பண்ணலாம், ரெடிமேடாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம்.
வித் யுவர் பர்மிஷன் அப்படின்னு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் அனுமதியுடன். ஐ விஷ் டு கம் வித் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். வித் பிளானிங், திட்டமிடுதல். எனிஒன் கேன் வின் வித் ப்ராப்பர் பிளானிங். எனிஒன் கேன் வின் வித் ப்ராப்பர் பிளானிங். அப்புறம் வித் இஸ் பெஸ்ட், அவர் திறமையால். he succeeded with his best performance. he succeeded with his best performance. with or without, இருந்தாலும் இல்லாவிட்டாலும். with or without. I am going to go with or without you. நீங்கள் வந்தாலும் வரலனாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் போகப் போகிறேன். வித் டியூ ரெஸ்பெக்ட், மரியாதையுடன். ஐ டிஸ்அக்ரி வித் யூ வித் டியூ ரெஸ்பெக்ட். உங்கள் மேலே மரியாதை இருக்கா, அதனால் இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த இடத்துலையும் வரும் வித் டியூ ரெஸ்பெக்ட். வித் நத்திங், ஒன்றுமில்லாமல். he கேம் வித் நத்திங் டு வின் எவ்ரி திங். ஒன்றும் இல்லாமல் வந்தார், எல்லாவற்றையும் அவர் வென்றார் அப்படின்னு சொல்லலாம். வித் டைம், நேரம் இருந்தால். ஐ குட் ஹவ் டன் வெல் வித் மோர் டைம். ஓகே, ஐ குட் ஹவ் டன் வெல் வித் மோர் டைம். வித் ரிக்ரெட், வருத்தத்துடன். we inform this unfortunate event with regret. ஓகே. வித் ஹோப்ஸ், நம்பிக்கையுடன். he impresses everyone with his hopes. ஓகே, he impresses everyone with his hopes. இதெல்லாம் ரெடிமேட் ஃப்ரேசஸ் தான், அப்படியே எடுத்து நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவின்படி, ஏதோ அக்ரிமெண்ட்டு ஏதோ ஒன்று இருந்தால் அந்த முடிவின்படின்னு சொல்லலாம். they started the business in accordance with their agreement. they started the business in accordance with their agreement. along with, உடன் வருவது. I will come to your place along with my friend. I will come to your place along with my friend. going with, ஒத்து போகுது, ஊரோடு ஒத்து போகுதுன்றாங்க அந்த மாதிரி. you have to be careful going with his ideas. I am always willing to go with what others think. இந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ கோயிங் வித், ஒத்து போகுது, இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் எடுத்து நம்ம ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் ப்ரிப்போசிஷன்ஸ் சம்மந்தமாக சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ட்ரான்ஸ்லேஷன் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon. Support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care. Bye-bye. Thank you.